ஆகாய் 1:8 Haggai chapter 1 verse 8. நடுப்பகுதியை மாத்திரம் வாசிக்கிறேன். மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதின் பேரில் நான் பிரியமாயிருக்கிறேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். Go up to the mountain and bring wood and build the house, and I will take pleasure in it, and I will be glorified, saith the Lord. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், கட்டுங்கள், என் ஆலயத்தை கட்டுங்கள். Here God says, build the church. கர்த்தருடைய விருப்பம் என்னவென்றால் ஆலயம் கட்டப்பட வேண்டும். The God's desire is that the church, the temple of God should be built. சபையானது கட்டப்பட வேண்டும். That the church should be built. புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நீங்களே அந்த ஆலயமாக இருக்கிறீர்கள். And in the New Testament we all know that we are the church. ஆண்டவர் கட்டுகிறதான தேவன். And God is the one who builds. இயேசு கிறிஸ்து சொன்னதான வார்த்தை மத்தேயு 16:18 என்னுடைய சபையை நான் கட்டுகிறேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. In Matthew 16 verse 18 Jesus said, I build my church and therefore the gates of hell cannot prevail against it. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் ஆலயத்தை கட்டுங்கள் என்றால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? கீழ்ப்படிதல் எதிர்பார்க்கிறார். When God says that I will build the house, God expects obedience. கீழ்ப்படிதல். மலையின் மேலே ஏறி போய் நீங்கள் மரங்களை கொண்டு வந்து என் ஆலயத்தை கட்டுங்கள். Here he says go up to the mountain and bring wood and build the house, which means he's talking about obedience. அதின் பேரில் நான் பிரியமாயிருக்கிறேன். And I will take pleasure in it. அந்த இடத்துல ஆண்டவர் நீ என்று சொல்லவில்லை. Here God doesn't say you. தனிப்பட்ட முறையில் ஒரு நபரிடத்தில் ஆண்டவர் சொல்லவில்லை. He doesn't talk to any person in particular. நீங்கள் ஏறி போய், அதாவது நீங்கள் என்று சொல்லும்போது ஒரு கூட்டமாக அவருடைய அழைக்கப்பட்ட ஜனமாக நாம் ஆலயத்தை இணைந்து நாம் கட்ட வேண்டும். Here God is talking to many people. He is saying that you need to go collectively together and build the church. அதின் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். And I will take pleasure in it. ஆகவே இன்று நாளிலே நம்முடைய வேலை என்ன? So today what is our work? நாம் இணைந்து கட்ட வேண்டும். We need to come together and build. சபையை கட்டுவதற்கு, ஆலயமானது கட்டப்படுவதற்கு நாம் இணைந்து நம்முடைய கரங்களை நாம் ஒத்துழைப்பு நம்ம கொடுக்கும் பொழுது தேவன் அதின் மேல் பிரியமாயிருக்கிறார். We need to come together and join hands and work together so that the church can be built. சபை என்று சொல்லும்போது ஒரு கட்டிடத்தை குறித்து மாத்திரமல்ல. The church doesn't just refer to a building. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் சத்துருடைய கரம் உள்ள நுழைய முடியாத அளவுக்கு நாம் அந்த சுவரை நாம் கட்ட வேண்டும். But God expects that the walls of the church should be built to such an extent that the works of Satan and the enemy himself cannot enter inside. சபைக்குள்ளாக வர முடியாதபடிக்கு சத்துருவின் கிரியைகள் என்று சொல்லும்போது பாவம், வியாதி, குறைவுகள், நஷ்டங்கள், விபத்துகள், ஆபத்துகள் போன்றதான இப்படிப்பட்டதான சத்துருவின் கிரியைகள் உள்ள நுழைய முடியாதபடிக்கு நாம் எழும்பி கட்ட வேண்டும். The works of the enemy refer to sin, sickness, curse, accidents, evil, lack, whatever be it. These kind of things should not prevail or enter inside the church. நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக சத்துருடைய கிரியைகள் நுழையுமானால் தேவனுடைய நாமம் மகிமைப்பட முடியாது. If the works of the enemy were to enter inside our lives, then God's power cannot be manifested in our lives. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, ஒரு வியாதி இல்லாவிட்டால் ஒரு நஷ்டம், ஒரு குறைவு இருக்குமானால் எப்படி தேவனுடைய நாமம் மகிமைப்பட முடியும்? If a problem or a lack or decrease were to operate in your life, how do you think God's power can be revealed? சத்துருடைய வல்லமை தான் உங்க வாழ்க்கையில அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள். You'll only be experiencing the power of Satan in your life. தேவன் அதை விரும்பவில்லை. And God doesn't like this. தேவனுக்கு அது பிரியமானதல்ல. God doesn't take pleasure in this. ஆகவே தான் ஆண்டவர் நமக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். That is why God has given us a job. ஆண்டவர் சொல்லுகிறதான வசனம், நீங்கள் எல்லாரும் ஏறி போய் மரத்தை வெட்டி கொண்டு வந்து அதை என்னுடைய ஆலயத்தை கட்டுங்கள். That is why God says go up to the mountain and bring wood and build the house. ஏன்னா ஆலயம் கட்டப்படாமல் இருக்கும் என்றால் உள்ளே சத்துரு வந்து விடுவான். Because if the church is not built, then the enemy can walk in very easily. உள்ளே ஆலயத்துக்குள்ளாக சபைக்குள்ளாக இருக்கிறதான ஜனங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக அவன் நுழைந்து அவர்களை துன்பப்படுத்த ஆரம்பிப்பான். He will enter the church and start tormenting the lives of the believers of the church. அது தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல. And God doesn't like this. ஆகவே ஆண்டவர் சொல்ல கட்டுங்கள். That is why God says build. சபையை கட்ட வேண்டுமானால் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும். So in order to build the church, one of the main things we need to do is praying for one another. ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கும்போது சத்துருவின் கிரியைகள் உள்ளே நுழைய முடியாது. When we pray for one another, Satan's works of the enemy cannot enter inside. அதே வசனத்தில் அதின் பேரில் நான் பிரியமாயிருப்பேன். The Bible says I will take pleasure in it. ஆகவே நம்ம ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்து நம்ம நடத்துகிறதான இந்த காரியத்தின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். Therefore God takes delight, he takes pleasure in what has been taught to us. அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். And then it says I will be glorified. அதனால் என் மகிமை விளங்கும். And through this I will be glorified. சபையானது இணைந்து செயல்படும்போது, when the church unites together and builds, I will be glorified. Only one purpose. ஒரு நோக்கத்துக்காக தான் நாம் இணைகிறோம். We are uniting only for one objective. சத்துரு உள்ள நுழைய கூடாது. So that the enemy will not enter. எந்த வழியிலும் உள்ள நுழைய முடியாது. Cannot enter through any way. இதற்காக நாம் இணைந்து செயல்படும்போது, when we come together and work for this, ஆண்டவர் சொல்றார் அதின் மேல் நான் பிரியமாயிருப்பேன். God says I will take pleasure in it. அதனால் என் மகிமை வெளிப்படும். And I will be glorified.